சாப்பாடுல எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஆமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள பாருங்க நானே ரெடி பண்ணிட்டேன், இன்னும் அவங்க உள்ள வரல. இப்போ வந்துருவாங்க. இரு சாப்பாடு போட்டுரு அதுக்குள்ள. சரி உங்களுக்கு வச்சு தரேன், நீங்க சாப்பிடுறீங்களா? வச்சு கொடு நான் சாப்பிட்றேன். இதெல்லாம் பார்த்துட்டு வேற சாப்பிடாம இருக்க முடியல. வாயில எச்சு ஊறுது, நாக்கில் எச்சு ஊறினுக்குதே. அந்த வறுத்த மீன் பாரு என்ன செவன்னு பொரிச்சு வச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு தான் வறுத்த மீன் ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சேன். ஆமாம் வறுத்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னடி அது முட்டையா? முட்டை தொக்கு செஞ்சிருக்கியா? ஆமாங்க முட்டை தான், முட்டை தொக்கு தான் செஞ்சு. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய மீந்துச்சு, நிறைய ஆக்கிட்டுருக்கிறேன். சரி எதுக்கு முட்டை தான் இருக்கு, முட்டை தொக்கு மாதிரி செஞ்சு விட்ருவோம். எப்படினாலும் நைட்டு கூட வச்சுக்கலாம், காலி ஆகிடும். அதான் செஞ்சு விட்டேன். சரி வச்சுக்கலாம். அப்புறம் வேற என்ன செஞ்சிருக்கேன் பார்த்து சொல்லுங்க. வேற என்ன எறா மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். ஆமாம் எறா தொக்கு மீன் குழம்பு. மீன் குழம்பு பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கேன். மீன் குழம்பு தான் நான் அந்த இது பண்ணி வச்சுனேன், கலரி வச்சுனேன். எனக்கு தெரியாதா கூட்டி வச்சதுன்னு அதான். நீங்கள் கூட்டி வச்சிங்களே அதான் சூப்பராக வந்துருக்குது குழம்பு. நல்லா புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பின்ன எத்தனை வருஷமா வச்சுருக்கேன், எனக்கு வைக்க தெரியாதா? புளி காரைக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். என் குழம்பெல்லாம் குறை சொல்லவே முடியாது, அவ்வளோ அமிர்தமாக வச்சுருப்பேன். ஆமாம்மா நீங்கள் குழம்பு கூட்டி கொடுத்ததுனால எனக்கு ஒரு வேலை மிச்சமாச்சு. ஆமாம்மா. சரி பசங்க எங்க? பசங்க வாழை இலை அறுத்துட்டு வரன்னு போயிருக்காங்க. வாழை இலை ஏண்டி வெயில் நேரத்தில் பசங்களை அமுச்சு விட்டேன்? இலையெல்லாம் தட்டில் போடுறது தானே, நம்ம வீட்டு ஆளுங்க தானே தட்டில் சாப்பிடுவாங்களே. வெயில் நேரத்தில் பசங்கள்லாம் பின்னாடி பக்கம் அனுப்பாத, கிணத்தாண்டலாம் சரியா? அது பாம்பு கிம்பு எதனா சுற்றியும் கிடக்கும், அமுச்சு விடாது. பசங்கள்லாம் கூப்பிட்டு குரல் கொடு, இலை அறக்குன்னா பரவாயில்ல. அந்த இருங்க அத்தை கூப்பிட்றேன். சந்தியா சோனி இலை இல்லைன்னா பரவாயில்ல வாங்க, தட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப உள்ளெல்லாம் போட்டாவில்ல, வாங்க சீக்கிரம். நீ பேசுறது இங்கேருந்து கேட்டுச்சோ என்னோ தெரியல, குரலே கொடுக்கல அவளுங்க. கேட்டிருக்கோம் வருவாளுங்க இப்போ. சரி நான் பாரு. அது எப்படி கேட்காம இருக்கும், தொண்டை கீழே கத்திருக்கேன். வாங்க. போன காரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நல்லபடியாக முடிஞ்சுது. சரி ரொம்ப சந்தோஷம். வாங்க மாமா உள்ள வாங்க. என்ன சொன்ன நம்ம பொண்ணு? அவன் என்ன சொன்னா, பசங்க தான் பேர பசங்க தான் பார்த்துட்டு கொஞ்சிட்டு வரேன். நான் போயிட்டேன். நான் உள்ள போனோடனே தாத்தான்னு ஓடி வந்துச்சுங்க தெரியுமா? வந்து மேலே ஏறி ஒரே அமக்கலாம். ஆமா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்களே தாத்தாவை. அப்புறம் பாட்டி வரலையான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சொன்னேன் பாட்டிக்கு இந்த மாதிரி கால் வெளியே, அந்த பாட்டி அப்புறமா வருவாங்க என்ன. சரி அப்போ நாங்கள் ஊருக்கு வரணும் ஒரே அமக்கலாம். எங்களை இட்டுன்னு போங்கன்னு கிளம்பும் போதெல்லாம் கிளம்பவே உள்ளனா பார்த்துக்கோ. அப்புறம் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், ஓடி வந்துட்டேன். அச்சோ நீங்க வரீங்கன்னு பார்த்துன்னு உக்காந்துக்கோங்க, பாவம் குழந்தைங்க. அதெல்லாம் நம்ம பொண்ணு சமாளிச்சுப்பா விடு. அப்புறமா நம்ம நீயும் நான் ஒரு நாள் போயிட்டேன், பசங்க பார்த்துட்டு வரலாம். ஆமா இந்த கால் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா வந்துட்டு இருப்பேன். கால் வலி உயிர் போகுது. சரிவா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லைங்க வேணாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிடும் நாளைக்குலாம். மாடிப்படி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஏறி இறங்கினா போதாதா? நீ எதுக்கோ மதியம் இது அதுன்னு 3 வேலை ஏறி இறங்கி இருக்கிற. வயசான காலத்துல ஏறி இறங்கி கால் வலி தான் வரும். நீ என்ன மாதிரி அப்படி ஸ்ட்ராங் பாடியா என்ன? நான் வந்து அந்த காலத்து உடம்பு எத்தனை வாட்டி வேணா ஏறி இறங்குவேன், வேலைகள்லாம் செஞ்சு என் பாடி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறேன். நீ அந்த மாதிரியா சொல்லு? ஆமா நீங்க அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் பாடி தான். சரி மாமா உட்காருங்க சாப்பிடலாம். நீ சாப்பாடு போட்டு வைமா, நான் ரூமுக்கு போயிட்டு வரேன். சரி மாமா சீக்கிரம் வாங்க. சரி மாமா அவர் உங்க கூட தானே வந்தாரு, அவர் எங்க காணோம்? வெளியில மணி வந்திருக்காமா, மணி கிட்ட பேசி நிக்கிறான். வந்துருவான், அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு போடு, வந்துருவான். சரி மாமா. மேல போயிட்டேன், கொஞ்சம் வரேன். அத்தப்ப உங்களுக்கு சாப்பாடு போறேன், நீங்க சாப்பிடுங்க. அவங்க போறேன் இப்போ. இரு அவங்க போயிட்டு வரவே 10 நிமிஷம் ஆயிடும். இப்போ போட்டு வச்சு சாப்பாடு ஆறி போயிடும். நான் எனக்கு மட்டும் போடு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இலை மட்டும் விரிச்சு வை. அப்படி சொல்றீங்களா? அதுவும் சரிதான், அவங்க வந்தோடனே போட்டு சூடாவது சாப்பிடுவாங்க. இதோ வந்துடுறேன் போய் 10 நிமிஷம் ஆகும். நீ அவங்க வந்தோடனே போட்டுக்கலாம், எனக்கு மட்டும் போடு இப்போ. சரி அத்தை. நீ எனக்கு தட்டிலே போட்டு கொடு, இலையெல்லாம் நல்லா வச்சு சாப்பிட முடியாது. தட்டில் வச்சாவது மடியில் வச்சு சாப்பிட்டுக்குவேன். அப்படிங்களா? சரிங்க, தட்டிலே வச்சு தரேன். சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பசங்க இன்னும் ஆளை காணும் என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துன்னு வா. சரிங்க அத்தை. முட்டை வைக்காத, நான் முட்டை அப்புறமா சாப்பிட்றேன். வறுத்த மீன் மட்டும் 2 வை இன்னும் எக்ஸ்ட்ரா. சரிங்க அத்தை. யாராவது நான் சாப்பிட்டு 2வது சோறு போட்டுக்கும் போது வச்சுக்கிறேன், இது மட்டும் கொடு போதும். சரிங்க அத்தை. வேற என்ன வைக்க மறந்துட்டுதான்? குழம்பு மீன் ஒன்று வச்சியா? வச்சேன். எடுத்துன்னு வா. மீன் குழம்புன்னா வாசனை வருது பார்த்தியா? நான் மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுது பா, செம்ம வாசனை போ. ஆமா நல்லா சாப்பிடுங்க, நீங்க வச்சு குழம்பு தானே. வறுத்த மீன் கூட சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு இன்னும் 2 வச்சுக்கோங்க அத்தை. நிறைய மீன் தான் வறுத்து வச்சிருக்கிறேன். தலைப்பகுதியில் மட்டும்தான் குழம்புக்கு எடுத்து வச்சேன், ஒரு 4 பீஸ் போட்டேன், அவள்தான். மீதியெல்லாம் வறுத்து தான் வச்சிருக்கேன். பசங்களுக்கு வறுத்த மீன் தானே பிடிக்கும். நீங்க சாப்பிட்டு வச்சுக்கோங்கண்ணே. சாப்பிட்டு வச்சுக்கிறேன் வேணா. ஹலோ யார் இது? வாங்கம்மா. என்னடி ரமணி, என்னத்துக்கு வந்துக்கிறேன்? சாப்பிட்றியா? ஆமாம்மா வா உள்ள வா, ஏன் அங்கேயே நிற்கிற? பாடி உள்ள வா. ஆமா நம்ம நல்லா இருக்கியா? பசங்க நல்லா இருக்காங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னடி எப்பவுமே என் வீட்டாண்ட வர மாட்டேன், இப்போ வந்துக்கிறேன். அது ஒன்றும் இல்லை கலா, என் பசங்க என் பேர பசங்கள்லாம் வந்துக்கிறாங்க ஊர்லேருந்து. இந்த உமா தான் வந்திருக்கா. அன்னைக்கு தான் வந்தாலே வீட்டுக்கு, நான் தான் பார்த்தனே.
அப்படியா வந்தால முன்னாடியே? ஆமாம், உன் மருமக இருக்குது பெரிய பொண்ணு, அது கூட தான் வந்தா அன்னைக்கு. பார்த்தல, அவ பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா, ரொம்ப நல்லது. அதான் சாயந்தரமா கேக் வெட்டிய பிரியாணி போடுற நைட்டுக்கு வந்துருங்க. அப்படியா, கேக் வெட்டுறீங்களா பசங்களுக்கு? ஆமாக்கா, மாமியார் வீட்டுல இருந்து அங்க கொண்டாடி இருப்போம். இங்க வந்துருக்கேன் அம்மா வீட்டுக்கு, சரி இங்கே அக்கம் பக்கத்துல கூப்பிட்டு கொண்டாடிக்கலான்னு அதை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன சாயந்தரம் 6 மணிக்கே கேக் வெட்டுறோம், வந்துடும் 5 மணிக்கெலாம். வந்துடும். என்னம்மா நீயே வந்துடு, பசங்கள்லாம் இட்டுன்னு உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு என்ன? சரிம்மா, பசங்கள்லாம் இட்டுன்னு வந்துடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் வருவாரான்னு தெரியல, சொல்லி பார்க்குறேன். சொல்லு, வேலையாக இருந்தால் பரவாயில்ல, நீங்களாச்சும் வாங்க. நாங்களும் வரோம்மா, கண்டிப்பாக வரோம். சரி வந்துருவோம். பெரிய பொண்ணு வரலையா? அவள் வீட்டில் சாமான் எடுத்து போட்டு தொலைக்கின்னு இருக்கிறா. வீட்டு வேலை ஒன்று கூட சேர்த்து கிடையாது, அதை செய்யுன்னு சொல்லிட்டு விட்டு வந்திருக்கிறேன். நானும் இவ்வளோ தான் வந்தோம். அப்படியா, சரிம்மா. சரி வந்துருங்க 5 மணிக்கெலாம். நான் பார்த்துன்னு இருப்பேன், எதிர்பார்த்துட்டு இருப்பேன். லேட் ஆகக்கூடாது, சீக்கிரம் வந்துருங்க 5 மணிக்கெலாம். சரி வந்துடும். அப்போ நைட்டு சோறு உங்கள் வீட்டுக்கு தானே? ஆமாம்மா, மட்டன் பிரியாணி தான், வந்துருங்க. சரி இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ. இல்லை இப்போ தானே சாப்பிட்டு தான் வந்தேன். நீ தான் இன்னைக்கு இன்னமும் லேட்டாக சாப்பிட்ற. சாப்பிட்டு தான் வந்தேன், நீ சாப்பிடு. மீன் குழம்பு யாரா தொக்கலாம் வச்சுக்கிறேன்டியே, ஒரு வாய் சாப்பிட்டு போடியே. நானே சொல்கிறேன், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேனே, நீ சாப்பிடு. நைட்டுக்கு வந்துருங்க, எங்கள் வீட்டில் தான் சோறு. அதை சொல்லிட்டியே, வந்துடும் விடு. சரி, அக்கம் பக்கத்தில் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது. நான் கிளம்புறேன், என்ன வந்து சேர்ந்துருங்க. மறந்துடாதீங்க, நான் பார்த்துனே இருப்பேன். கண்டிப்பாக வந்துடுறோம், போதுமா? விடு. சரிக்கா, வரேன்க்கா. அக்கம் பக்கத்தில் சொல்லணும், என்ன போய் சொல்லிட்டு வந்துடுறோம். சரி பார்த்து போயிட்டாங்க, வரமே. என்னதுங்க அத்தை இது, பிறந்த நாள் இன்னைக்கு கேக் வெட்டணும் இன்னைக்கே வந்து சொல்கிறாங்க. நேற்றே வந்து சொல்லியிருக்கணும்ல. இன்னமும் தெரியலையே, இவ்வளோ லேட்டாக வந்து சொல்லிட்டு போகிறாளுங்க. காலையில் தான் முடிவு பண்ணாலுங்களோ என்னமோ. இருக்கும். நேற்றுலாம் கடைக்கு எங்கன்னா போயிட்டு துணியில் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அதான் என்னத்துக்கு வந்து சொல்லிட்டு போகிறா. சரி, என்ன சொல்றீங்க, போயிட்டு வந்துடலாமா? போய் தான் ஆகணும், ரொம்ப தெரிஞ்சவங்களாச்சே, அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, போயிட்டு வந்துடலாம். யார் யார் அத்தை போகிறது? நீ, நான், அப்புறம் பசங்க 2 பேர், அவள் தான், வேறு யார்? சரிங்க அத்தை, போயிட்டு வந்துடுவோம். கிஃப்ட் எதனா வாங்கி போகணுமா, மொழி எழுதிடலாமா? கிஃப்டா? என்ன வாங்கிட்டு போகிறது? சரி, பொம்மை ஒன்று வாங்கிக்கோ. ஒரு 100 ரூபாயில் எதனா அந்த பொம்மை, கரடி பொம்மை இருக்குமே, டெட்டி பியரு, அது டெட்டி பியர் ஒன்று வாங்கிக்கோ. அப்புறம் ஒரு 200 ரூபாய் மொழி எழுதிட்டு வந்துடுவோம். சரிங்க அத்தை. பசங்கிட்ட சொல்லி அந்த மொனக்கடையில் விற்கும்ல பொம்மை, வாங்கி வர சொல்லு. சரிங்க அத்தை, வாங்கி நான் சொல்லிடுறேன். போயிட்டு வந்துட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அக்கம் பக்கத்தில் விசேஷத்துக்கு கூப்பிட்டா போகாமல் இருக்கக்கூடாது. போனால் தான் நம்ம வீட்டில் அத்தை வீட்டு ஃபங்க்ஷன்லாம் எதனா வரும்போது கூப்பிட்டா வருவாளுங்க. ஆமாம், அதுவும் சரிதான். இல்லை மூஞ்சி திருப்பின்னு போவாங்களே, அதெல்லாம் வேற சகிச்சுக்கணும். ஆமாம், போயிட்டு வந்துடலாம். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தா மாதிரி ஆச்சே, வீட்டுக்குள்ளேயே பூந்துனுக்குறோம். கொஞ்சம் வெளில போயிட்டு எல்லாக்கிட்ட பேசிட்டு வந்த மாதிரியாவது இருக்கும். ஆமாங்க அத்தை, நீங்கள் சொல்ல சரிதான். கிளம்புங்க, 5 மணிக்கெலாம். சரிங்க அத்தை. பின்னாடி தோட்டத்தில் ஒரே ஒரு இலை தான் இருந்துச்சு. சரி போதும், எடுத்துமா, அதுவே பாப்பாக்கும் அப்பாவுக்கும் வச்சிடலாம். சரி இந்தாங்க. சரி வந்து உட்காருவா, சாப்பிடலாம். சாப்பிட்ட ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. அவங்க அவள் தோட்டத்தில் ஒரு 2 மாம்பழம் பழுத்து இருந்தது மாமரத்தில், அதை எடுத்து சாப்பிட்டுன்னு உக்காந்துக்கா. சாப்பாடு சாப்பிட்ற நேரத்துக்கு எதுக்கு அதெல்லாம்? அத்தனை வந்து வச்சு அப்புறமா சாப்பிட்றது தானே. நானும் ஒன்று சாப்பிட்டு தான் வந்தேன், இன்னொன்று வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு வரேன். நாங்கள் அப்புறமா சாப்பாடு சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்ற நேரத்தில் கண்டதே தின்னுபிட்டு சோத்தனாலும் வச்சிருக்கீங்க பாருங்க. நல்லா செஞ்சு வச்சிருக்கேன் நான். தெரியுமா, எனக்கு தெரியாத என்ன சமையல் இன்னைக்குன்னு. பரவாயில்ல, நாங்கள் அப்புறமா சாப்பிட்றோம். நீங்களா சொல்கிற பேச்சு கேட்பீங்க, போங்க எப்படின்னா. சரி, யாரோ நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே, யாரு? அந்த ரமணி பாட்டி இருக்காங்களே, பெரிய பொண்ணு, அவங்க அத்தை மாமியாரே. அவங்க வந்தாங்களா? ஆமாம், அவங்க பொண்ணு உமா இருக்காங்களா, நீங்கள் வந்தாங்களே நம்ம வீட்டுக்கு. அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அதை வந்து சொல்லிட்டு போனாங்க. 5 மணிக்கா வர சொல்லியிருக்காங்க. கிளம்புங்க, போகிறோம் சாயந்தரம். ஆமாடியே, எங்கன்னா சுத்த போயிடாதீங்க, விளையாட போகிறேன், கடைக்கு போகிறேன்னு. என்ன பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுவோம். சரி பாட்டி, போகலாம். அந்த டெட்டி பியர் ஒன்று வாங்கி வந்து வச்சிருங்க, சரியா? சரிம்மா, வாங்கி வந்து வைக்கிறேன். காசு வாங்கிப்போ கடைக்கு போகும்போது. 5 மணிக்கு ரெடியாக இருக்கணுமா? ஆமாம், பிரியாணி போகிறாங்களா நைட், அங்கே மட்டன் பிரியாணி நைட்டுக்கு அங்கே சாப்பிட்டு வந்துடுவோம். சரி, மட்டன் பிரியாணி வேறு போடுறாங்க, சீக்கிரம் கிளம்புறோம். சரி, இப்போ விளையாடுங்க. அப்புறம் மாம்பழம் எதனா இருந்தால் அத்துன்னு வந்து வைங்க என்ன. ஆமாம், பழுக்கிற மாதிரி இருந்தால் அறுத்துருங்க, அணில் வந்து கச்சிடும். என்ன பார்த்து விளையாடுங்க. சரி பாட்டி, இந்த ஆற்று எடுத்துன்னு வந்துடுறேன். சாப்பாடு போட்டிங்களா? போட்டேன், வாங்க மாமா. அது சாப்பாடு வச்சிடறேன் அவருக்கு. வெய். வந்துட்டீங்களா? உட்காருங்க. மாமா, இன்னும் 2 வத்த மீன் வைக்கட்டா? வைமா. அவருக்கு இரவு முட்டை வைக்காதடி. சரிங்க அத்தை. முதல்ல மீன் சாப்பிடுங்க, 2வது சாப்பாடுக்கு போட்டுக்கோங்க இறெல்லாம். சரி மீனே வைங்க. ஏங்க, பொண்ணு வீட்டுக்கு போனீங்களே, என்ன சோறு ஆக்கி போட்டா? இங்கேருந்து போனேனே அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டா போல வீட்டில். வடை, பாயசம், சாம்பார், அப்புறம் அப்பளம் அதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தா. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி வந்து இட்லி சுட்டு கொடுத்தா, இட்லியே கார சட்னியா. அப்புறம் முந்தா நாள் வந்து கறி எடுத்து சமைச்சா, மட்டனும் சிக்கனும். மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் அப்படி வறுத்து வச்சிருந்தா, முட்டை.
அப்புறம் அன்னைக்கு ராத்திரி தான் பஸ் ஏற்றினேன் நான். அப்புறம் போகும்போது அந்த மட்டன் குழம்பும் இட்லியும் கொஞ்சம் கொடுத்தா போகிற வேலை சாப்பிட சொல்லி அது சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி சரி, நல்லா தான் சமையல் பண்ணி போட்டுக்கிறேன். அவங்கள ஒழுங்காக பார்த்துக்காம அனுப்பிச்சிருந்தானே ஃபோன் பண்ணி திட்டிருப்பேன். அதுக்கு தான் கேட்குறேன் என்ன பண்ணான்னு. என் பொண்ணு என்ன நல்லா பார்த்துக்காம இருப்பாளா? நல்லதை பார்த்து நல்லா கவனிச்சு தான் அமிச்சா. நீங்கள் என்ன வாங்கி போனீங்க போகும்போது? பழங்கள் என்ன வாங்கி போனீங்களா? மாம்பழம், வாழைப்பழம், பழப்பழம், என்னென்ன பழம் விற்றுட்டு எல்லா பழமும் வாங்கினேன். அப்புறம் இந்த பசங்களுக்கு கேக்கு, மிக்சரு, ஸ்வீட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி போனேன். மூச்சுண்டெல்லாம். ஆமாம், தாத்தா வராருன்னா பின்ன பசங்க எதிர்பார்த்துட்டு உக்காந்துக்கும் என்ன வாங்கி வராருன்னு பார்க்கத்தான். ஆமாம் எதிர்பார்த்துனாங்க. போய் கொடுத்தோடனே ஒரே ஆட்டம். ஆமாம், ஆட்டம் போடாமல் ஒரு நாள் நீங்களும் நாங்களும் எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் அவங்க வீட்டுக்கு. மாப்பிள்ளை இருந்தாரா வீட்டில்? இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்? வாங்க மாமான்னாரு. அப்புறம் இந்த தோட்டத்தோரை பற்றி பேசி உட்காந்துருந்தோம். உங்களுக்கு எங்கே போனாலும் அதை பற்றி பேசுறது தானே வேலையே, வேற என்ன தெரியும்? பின்ன அவர்கிட்ட போய் என்னடி பேச சொல்ற? எனக்கு தெரிஞ்சதான் நான் பேச முடியும். சரி சரி, சாப்பிடுங்க. என்ன உன் ஃப்ரெண்டு ரமணி வந்தாங்க போலியே வீட்டுக்கு? ஆமாம் ஆமாம், வந்தா. கேட்டுச்சு ரூம் வரைக்கும் சத்தம். ஓ ரமன் கத்தி நின்றாலே வந்து நின்று. அவள் பேசுறதே அப்படிதான், கத்தி கத்தி தான் பேசுவா. கேட்டுச்சு அவங்க பேர குழந்தைக்கு பர்த்டே சொல்லிட்டு போனால. ஆமாம், நீங்கள் வரீங்களா சாயந்தரம்? இந்த மாதிரி நான் வரலம்மா, எனக்கு இடுப்பு வலிக்குது. நான் போய் படுக்க போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஆமா மாமா ராத்திரியில பஸ்ல வந்தார்ல, டயர்டா தான் இருக்கோம். நீங்க படுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆமாம்மா, நீங்கள் பசங்க நைட்டு போயிட்டு வந்துருங்க. நான் வீட்லயே இருக்கேன். சரி மாமா. எங்க அவன் இன்னும் உள்ளே வரலையா? ஆமா மாமா, இன்னும் காணோம். ஆமாம், இது கோயில் திருவிழா பற்றி தான் பேசிட்டு இருந்தான். வருவான், நேரம் ஆகும். நீங்களும் சாப்பிட வேண்டியது தானே? நீ சாப்பிட்டியம்மா? இல்ல மாமா, அவருக்கு போட்டு தான் மாமா சாப்பிடணும். அவன் வருவான், நீ உட்காந்து சாப்பிடு. அவன் வருவானு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. திருவிழா பற்றி பேசின்னு இருக்கான். வருவான், நீ சாப்பிடு. பரவாயில்ல மாமா, எனக்கு பசிக்கல. காலைல நான் லேட்டா தான் சாப்பிட்டேன். அவர் வந்தோடனே சாப்பிட்றேன். இவன் எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டா. அவன் சாப்பிடனே தான் சாப்பிடுன்னு உட்காந்துன்னு இருப்பான். வயிறு இருந்து எல்லாருக்கும் பசிக்கு தான் செய்யும். ஃபஸ்ட்டே சாப்பிட வேண்டியது தானே. அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுன்னு உட்காந்து இருப்பான். சரி விடு, அவளாவது அப்படி இருக்காள. என்ன சொல்ல வரீங்க இப்பா? நானும் அவளை மாதிரி உட்காந்துக்குமா? வேணாம், நீ முதல்ல சாப்பிட்டா போதும் எனக்கு. அந்த இது இருக்குட்டா. ஏன் நீ இலை போட்டு சாப்பிட்றது தானே? ஏன் தட்டில் வச்சுன்னு இருக்க சாப்பாடை? அதையாத்து கேக்குறீங்க? ஒருத்தி இலை அத்தனை மாதிரி சொன்னா இந்த இலை தான் கை கட்டுற மாதிரி இருந்தது போல. ஒரு இலை தான் இருக்குன்னு அத்தனை வந்துட்டா. அத்தை தட்டிலே சாப்பிட்றேன்னு போட்டுருந்தாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இலை வேணா நான் மேலே உட்காந்து சாப்பிட்றதே தட்டிலே போடுன்னு. ஏன் ஒரு இலை தான் இருக்குது? நிறைய இலை இருக்குமே. உயரத்துல இருக்குது போல. அந்த பசங்க கேட்டாம ஒன்று எடுத்துன்னு வந்துருக்காங்க. என்னை கூப்பிட்டு தான் நான் போய் அத்தனை வந்திருப்பேன். இலை அப்படி சொல்லியிருந்தா. ஐயோ மாமா, நீங்களே இப்பதான் வந்தீங்க. அதுக்குள்ள போய் இலை இருக்கிறேன் அதை இருக்கிறேன்னு கிளம்பிட்டீங்களா? சாப்பிடுங்க, போதும். இலை எல்லாம் தட்டில் சாப்பிட்டுக்க போறோம். நீங்க சாப்பிடுங்க இலையில. கறி, மீன், கறி குழம்பு அது இதெல்லாம் இலையில சாப்பிட்டதுமா நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். தட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பரவாயில்ல மாமா, ஏதோ ஒன்று சாப்பிட்ட போதாதான் நாங்கள் தட்டிலே போட்டுக்கிறோம். நீங்க சாப்பிடுங்க. சரிம்மா, அவனுக்கும் இலை இல்லையாப்போ? இல்ல மாமா, அவருக்கு தட்டில் தான் போடணும். இருந்தது ஒரு இலை தான் உங்களுக்கு வச்சுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, அவன் தட்டில் சாப்பிடுவான். அவனுக்கு எடுத்து வச்சிருந்துருக்கலாம்ல இந்த இலையை. எனக்கு தட்டில் போட்டு நான் சாப்பிட போறேன். இப்போ இந்த இலைக்கு தட்டுக்கு இவ்வளோ பேச்சு தேவையா? இருக்கிறதுல எல்லாம் சாப்பிட போகிறாங்க, சாப்பிடுங்க. அவன் சாப்பிடுவான் தட்டில். சரி சாப்பிட்றேன் நான். ஆண்டவன் புண்ணியத்தில் நம்மளுக்கு சுகரு, கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இல்லாமல் இருக்குதே. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோமே. என்ன கால் வலி, கை வலி, மூட்டு வலி இதான் இருக்குது. ஏண்டி வயசான கால் வலி மூட்டு வலி இல்லாம இருந்தா அப்புறம் வயசாயிடுச்சு நின்னாடி மரியாதை அதெல்லாம் இருக்கதான் செய்யும். பெருசு பெருசாக எதுவும் இல்லாமல் இருக்குது. அது வரையும் சந்தோஷம் நினச்சே இருக்கிற வரையும் நல்லா சாப்பிட்டுட்டு குழந்தைங்க கூட விளையாட்டு போய் சேர வேண்டியதுதான். சரி, இப்போ எதுக்காக அதெல்லாம் பேசிருக்கீங்க? சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. இருக்கிற வரையும் நல்லா தின்னுவோம். நம்மளுக்கு ஆக்கி போகிறதுக்கு ஆள் இருக்குது. வேற என்ன வேலை இருக்குது நம்மளுக்கு? நம்மளால முடிச்ச வரையும் எங்களுக்கு உழைச்சி போடுவோம். தோட்டத்து வேலை, அந்த வேலை, இந்த வேலை செய்வோம். ஆளுங்க வச்சு மேற்பார்வை பார்ப்போம். வேற என்ன வேலை சொல்லுங்க? குழந்தைங்க கூட பார்த்துன்னு 4 கோயில் குளம் போயின்னு அப்படியே இருக்கிற வரையும் இருந்துட்டு போக வேண்டியது தான். இதுக்கு மேலே சேர்த்து வைக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே அவங்க பழப்பு. ஆமா, பேர பசங்க கூட விளையாடுறதோட நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? தோட்டத்தோரெல்லாம் பார்த்துக்கிட்டு 1க்கு 2 பையன் இருக்காங்க. அவனுக்கு பார்த்துக்க போறானுங்க. அந்த எங்க 2வது பையன் எங்க மாமியார் வீட்டுக்கு போனா இன்னும் ஊர்லேருந்து டைம் முடியல போல. பசங்களுக்கு ஸ்கூலே திறந்து இன்னும் வந்து சேர்ந்தபடியே காணோம். என்னைக்கு வரானோ தெரில. நான் அவனுக்கு ஃபோன் போட்டேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்துருவாங்களாம். அந்த பசங்க குட்டி குட்டி பசங்க தானே, அதுங்களுக்கு என்ன பொறுமையாக தான் திறப்பாங்க ஸ்கூல்ல. இன்னும் எப்போ ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க. இதுங்க தான் லீவ் போட்டு சுற்றின்னு வருதுன்னு நினைக்கிறேன். வரட்டும், அதுங்க இருக்குது. இந்த 2வது மருமக இருக்கிறாரே பொல்லாதப்போ. சரி விடுமா, சாப்பிடு, வரட்டும், பார்த்துக்கலாம். வீட்டில் ஒரு வேலை செய்ய போகிறது கிடையாது. அந்த பசங்களையும் ஒழுங்காக பார்த்துக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் எவனா பண்ணி உட்காந்து பார்ப்போம். ஆத்தா வீட்டுக்கு போனால் பசங்களுக்கு லீவுன்னு இன்னும் வந்தபடியே காணோம். வரட்டும், என்னது இந்த பக்கம் வந்து தானே ஆகணும். யாரத்தை ருக்மணி தானே சொல்லி நிற்கீங்க? ஃபோன் பண்ணேன் நானும். வர நின்றுக்கா, எப்போ வருவா தெரில. வரட்டும், எனக்கு இருந்தாலும் இந்த வீட்டு வாசல் மெரிச்சு தானே ஆகணும். பசங்களை ஸ்கூல் சேர்த்து தானே ஆகணும். இங்கே வரட்டும், அப்புறம் இருக்குது. ஸ்கூல் திறந்து போயின்னுக்குது எல்லாம் ஸ்கூலு. இன்னும் பசங்களை ஸ்கூல் கூடாமல் உட்கார வச்சுன்னுக்குறேன். அந்த பசங்க என்ன அமக்கல மாதிரி நாங்கள் உட்காந்துருக்காங்களோ? வரல நடந்துச்சுன்னுக்குதுங்க என்னமோ.
சின்ன பசங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? மெத்தை கெட்டி ஊற்றிட்டுன்னு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு தானே ஆகணும். படிப்பு தானே முதல்ல முக்கியம். அதான் நாளைக்கு இல்லை நாளைக்கு வரேன்னு இருக்காங்களா, அத்தை வருவாங்க, விடுங்க பார்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிடுங்க. யாரா தொக்கு வைக்கட்டா உங்களுக்கு? வெய் வெய். நீயும் அப்படியே போட்டு சாப்பிடு, பசங்களை கூப்பிடு. சாப்பிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னா ஒரு வேலை முடியும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டு வந்துட வேண்டியதுதான். என்ன கூப்பிடு, அவங்களாம் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லு. ஆமாங்க, அது இந்த சாமான வேற கழுவி போட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாம், குரல் கொடு, குரல் கொடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோ வரதுல உங்களால பார்க்க முடியும். என்ன ஓகேவா? பாய். ஆமாம், நாங்கள் வேறு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் காட்டுறோம். பாய்.